வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Hello, excuse me. What do you think about you guys? Huh? Have you people got any sense to speak in a foreign language to a village person? Huh? என்ன இங்கிலீஷ்ல பேசுறா நீங்க எல்லாம் பெரிய ஆளுங்களா இல்ல பெரிய அறிவாளிங்களா? ஒரு மொழிங்கிறது நீங்க யோசிக்கிற விஷயம் மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு மட்டும்தான். ஹலோ, உங்க எல்லாருக்குமே தமிழ் தெரியுமா இல்லையா? சொல்லுங்க. நீங்க கேட்க வேண்டியது எல்லாத்தையுமே தமிழ்ல கேட்க வேண்டியது தானே? அப்புறம் எதுக்கு வேணும்னா இங்கிலீஷ்ல பேசுறீங்க? எதுக்கு? நந்தினி அசிங்கப்படுத்தணும்னா இல்ல பயமுறுத்தணும்னா? எங்க பயமுறுத்தி காட்டுங்க. தெரியுது, இதுல இருந்தே தெரியுது யாருக்கு யாரு பயந்து போயிருக்காங்கன்னு. இங்க பாருங்க காய்ஸ், நான் ஒன்னும் இங்கிலீஷ்க்கு எதிரிலாம் கிடையாது. ஒரு ஆபீஸ் மீட்டிங்ல இங்கிலீஷ்ல பேசணும்னு எதிர்பார்க்கறது ஒன்னும் தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனா அது எதுக்கு இப்படி அசிங்கப்படுத்துற மாதிரி செய்யணும்? அப்போ உங்களோட நோக்கம் என்ன? முதல்ல சக மனுஷங்க கிட்ட எப்படி பழகணும், எப்படி பேசணுங்கிற பேசிக் மேனஸ முதல்ல நீங்க கத்துக்கோங்க. அதுக்கு பிறகுதான் இந்த இங்கிலீஷ் சைனீஸ் எல்லாம். இப்ப என்ன, நந்தினிக்கு இங்கிலீஷ் தெரியாது அவ்வளவுதானே? இவ்ளோ பெரிய இடத்துல உங்களுக்கு ஈக்குவலா அவ உட்கார்ந்து பேசுற அளவுக்கு அவளுக்கு அறிவு இருந்தாலும் அத வெளிப்படுத்துற லாங்குவேஜ் இல்ல. மொத்தமா சேர்ந்து அவ காலேஜுக்கு போய் படிச்சவ கிடையாது. அதான சொல்ல வரீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் நந்தினிய படிக்க வைக்கிறேன். நீங்க எல்லாம் எது அறிவுன்னு நினைக்கிறீங்களோ, எந்த சர்டிபிகேட் கொடுத்தா இந்த உலகத்துல இவ்வளவு அறிவாளின்னு சொல்லுவாங்களோ அந்த சர்டிபிகேட்டை நான் வாங்க வைக்கிறேன். இத பாருங்க, வாங்கறதுனா சும்மா காசு கொடுத்து குறுக்கு வழியில எல்லாம் கிடையாது. முறையா படிக்க வச்சு பாஸ் பண்ண வச்சு இவ்வளவு டிகிரி சர்டிபிகேட் நான் வாங்க வைக்கிறேன். இல்ல, நான் உங்க எல்லாரையும் ஒரு விஷயத்த கேக்குறேன். இவ எப்படியும் படிச்சிருவா, நான் படிக்க வச்சிருவேன். நீங்க இப்ப எதிர்பார்க்கிற தகுதி எல்லாம் அப்போ இவளுக்கு வந்துரும். ஆனா நந்தினி கிட்ட இருக்கிற தகுதியில 10%, அவ்வளவு ஏன் வேண்டாம், வெறும் 1% ஆச்சும் தகுதி உங்க யார்கிட்டயாச்சும் இருக்கா? அவ எவ்வளவு பிரமாதமா விவசாய வேலையை பாப்பா தெரியுமா? 10 ஏக்கர் நிலத்துக்கு எவ்வளவு விதைய போடணும், எப்ப நடவு நடணும், எப்ப உரம் போடணும், எப்ப அறுவடை செய்யணும், எல்லாமே அவளுக்கு தெரியும். எத்தனை ஏக்கர் தென்னந்தோப்பா இருந்தாலும் ஒத்தாளா நின்னு கலக்குவா நந்தினி. சும்மா வயல்ல இறங்கி மாங்குன்னு வேலை செய்யறது கிடையாது. 100 பேரை, எப்படி 100 பேரை வச்சு வேலையை வாங்குவா. அந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் பவர் நந்தினி கிட்ட இருக்கு. இந்த வேலையில ஒன்னாச்சும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற யாராவது ஒரு ஆளால பண்ண முடியுமா? நான் சொல்றேன், உங்க யாராலையும் முடியாது. போர்டு மீட்டிங்னு டேபிள சுத்தி ரவுண்டா உட்கார்ந்து கோடி கணக்குல சம்பாதிக்க எல்லாராலையும் முடியும். ஆனா ஒரு பிடி நெல்ல உயிர் கொடுத்து முளைக்க வைக்க முடியுமா உங்களை யாராச்சும்? சொல்லுங்க. அது ஏன் நந்தினி பண்ணுவா. ஏன் நந்தினி அத பண்ணுவா. அந்த வயித்தெரிச்சல்ல நக்கல் பண்ணா கூட சேர்ந்துகிட்டு ஆமா சாமி போடுறது மட்டும் தானே உங்க எல்லாருக்கும் தெரியும். உங்க எல்லாருக்கும் ஒரு நாள் தன்னோட சக்சஸ் மூலமா நந்தினி உங்க எல்லாருக்குமே பதில் சொல்லுவா. சொல்ல வைப்பேன். This is for sure. நந்தினி வா. Just leave the discussion. We continue our meeting. Already I have sent a mail. Please have a look.